ஒரு செயலை செய்யணும்னாலும் நம்ம கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணுங்க. அந்த கேள்வியிலிருந்து தான் அந்த ஒரு பதில் கிடைக்கும். காமனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நமக்கு அறியாமையிலிருந்து தான் அறிவு கிடைக்குது. ஆமாங்களா இல்லைங்களா? அந்த அறியாம தான் நமக்கு அந்த அறிவை கொடுக்குது. ஏன்னா, அதிலிருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். செகண்ட் ஒண்ணு, நம்ம இருள்லருந்து தான் வெளிச்சத்த பார்க்குறோம். ஏன்னா, இது இருள்னு தெரிஞ்சது அதிலிருந்து தான் நம்ம வெளிச்சம் என்னன்றத நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். அந்த மாரி பசியிலிருந்து தான் நம்ம உணவுன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த மாரி ஒரு விஷயத்திலிருந்து தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். அத நம்ம கண்டு அதுக்கான நம்ம அடுத்த சொல்யூஷன் தேடுறோம். அந்த மாரி சும்மா இருக்கும்போது தான் நமக்கு வந்து கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கான நீங்க விடைய தேடுனீங்கனாவே, நமக்கான அந்த பதில் கிடைச்சிரும். சும்மா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ளார அந்த நேர்மையான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்றது கரெக்ட் தானா? இந்த மாரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கனாவே, அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். பட் அந்த கேள்வி வந்து கரெக்ட்டானதா இருக்கணும். இது நம்ம பண்றது கரெக்ட் தானா? அந்த இது பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால? நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது நெறைய கேள்விகள் வரும். சும்மா இருக்கும்போது. அந்த கேள்வி தான் உங்களுக்கு கண்டிப்பா விடை குடுக்கும். கண்டிப்பா உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்காங்க. அந்த கேள்விக்கான பதில தேடுங்க. அப்படி பதில தேடுனீங்கன்னா, நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த வேலைய கண்டிப்பா உங்கள வெற்றிய கொண்டு போய் அந்த வெற்றின்ற இடத்துக்கு கொண்டு போய் விடும். கண்டிப்பா உங்கள நீங்க கேள்வி கேட்டுக்காங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கான தேவைகள வந்து நாம வந்து நிரப்ப முடியும். அந்த கேள்வி தான் நம்முடைய தேவைகளையும், நம்முடைய வெற்றியும், நம்முடைய சோம்பலையும், நம்முடைய அறிவையும் எல்லாத்தையுமே நிரப்ப முடியும். கண்டிப்பா உங்கள கேள்வி கேட்டுக்கோங்க. நமக்கான தேவைய நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம்.